ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலில் டெய்லி ஒரு ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் போடுற டெய்லி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுண்டல் சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 2 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை சீச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழம், ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நைட்டே ஒரு கப் சுண்டல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் சுண்டலுக்கு 2 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே மல்லித்தலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி ஒரு விசில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. காலையில் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்குலாம், குழந்தைகளுக்கு, ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் போகிற டெய்லி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.